இந்த ஒரே ஒரு தடவை தான். இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்ன டார்ச்சர் பண்ணவே கூடாது. இந்த ஒரே ஒரு ஹெல்ப் தான் பண்ணுவேன் அப்படின்னும்போது, ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஐயோ! நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொன்னீங்கன்னா, இத நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் நீங்க இல்லன்னு சொல்லிட்டீங்கன்னா, நான் என்ன பண்றது? நீங்க வேற லாயர். உங்ககிட்ட நான் கொஞ்சமாவது உஷாரா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உனக்கு என்ன பிளாக்மெயில் பண்றதுக்கு ஆதாரம் தானே வேணும். அந்த ஆதாரத்த ரொம்ப பவர்ஃபுல்லா நானே குடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு, இவன் என்ன பண்றான்னா, வீடியோவ ஆன் பண்ணிட்டு இவ கழுத்த புடிச்சு கடிச்சு வச்சிடுறான். இத வச்சு வேணும்னா நான் உன்னை ரேப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு அவகிட்டயே அவன் மொபைல கொடுத்துட்றான். ஹோட்டல்ல இருந்து நைட்டு 2 பேரும் கிளம்பும் போது என்ன வந்துட்டு ஸ்கூல்ல மட்டும் கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? என் தங்கச்சி அர்ஜென்ட்டா பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. நீ என்ன வர வர டிரைவர் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவ போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல சாரி, தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் பண்ணுங்க, பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. இந்த வாட்டி ஒரே ஒரு வாட்டி தான் உனக்கு நான் இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன். இதுக்கப்புறம் மறுபடியும் உன் வீட்டு முறவாசல்ல என்ன பண்ண வச்சுட்டு இருந்த, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. அதுக்கப்புறம் நீ கேட்ட ஹெல்ப்ப கூட நான் பண்ண மாட்டேன், புரியுதா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஸ்கூல்ல போய் பார்த்தா தங்கச்சிக்காரி வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடி பாவி, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா ஹீரோயின். இவ சைலண்டாவே இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பொண்ணு நின்னு ஓன்னு அழுதுகிட்டு இருக்கா. இந்த பொண்ணோட பேரு வந்து ரோவன். இவ யாரு அப்படின்னு பார்த்தா இவனுமே இதே ஸ்கூல்ல தான் படிக்கிறா. இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் நம்ம ஹீரோயினோட தம்பிக்கார ஹெல்ப் பண்றதுக்கு போயிருக்கான். இந்த பொண்ணை அபியூஸ் பண்ணியிருந்திருக்கானுங்க 4 பேரு சேர்ந்து. பட் இந்த பொண்ணை அவன் காப்பாத்தி விட்டுருக்கான். அதுல அவனுக்கு மண்டையில அடிபட்டுதான் இப்படி கிடக்குறான். ஆனா இவ வந்துட்டு அவனுக்காக சாட்சி சொல்றேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல வராம விட்டுருவா. அதனாலதான் இவங்களோட மொத்த கேஸுமே வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆயிடுச்சு. அதனால தங்கச்சிக்காரி கோவப்பட்டு இவளை பிடிச்சு டார்ச்சர் பண்றா. நீ எல்லாம் நல்லவளே இல்ல, நீ மோசமானவ அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா இவளை புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன சொல்றான்னா அது அவளோட இஷ்டம். அவ வந்து